பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் அருகே சேந்தனார் என்ற எளிய சிவன் பக்தர் இருந்தார். அவர் தொழில் விறகு வெற்றது. அவர் விறகு வெட்டி கிடைக்கக்கூடிய சிறிய வருமானத்தில் சிவன் அடியார்களுக்கு சாப்பாடு செய்து வழங்குவார். பிறகுதான் அவர் சாப்பிடுவார். ஒரு நாள் கடும் மழை பெய்தது. விறகு எல்லாம் நனைந்து போனது. வேலை செய்ய முடியவில்லை. இன்று சிவன் அடியார்களுக்கு எப்படி சாப்பாடு போட போறேன் என்று சேந்தனார் மனம் கலங்கினார். அவர் கையில் இருந்த கடைசி பணத்தில் களி கிண்டி ஒரு சிவன் அடியார் வந்தாலும் அன்னம் போடணும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த நாள் ஒருவரும் வரவில்லை. கண்களில் கண்ணீர், மனதில் வேதனை. அப்பா சிவனே, உன் அடியார்களுக்கு இன்று அன்னம் போட முடியலையே என்று வருந்தினான். அந்த கணமே சிவபெருமான் ஒரு வயதான மனிதர் போல் சாதாரண தோற்றத்தில் அவர் முன்னால் வந்தார். அப்பா, கொஞ்சம் உணவு தருவாயா என்று கேட்டார். சேந்தனார் முகம் மலர்ந்தது. அன்போடு அந்த களியை அந்த வயதானவருக்கு கொடுத்தார். அவர் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கும் எடுத்து சென்றார். மறுநாள் காலை கோயிலில் ஐயர்கள் நடராஜர் சந்நிதியில் பார்த்த காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. நடராஜன் சிலை முன்பே களி சிதறி இருந்தது. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது. சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவனே வயதானவராக வந்தார். அடியாருக்கு கொடுத்த அன்னமே சிவனுக்கே சென்றது. அந்த நாளை நினைவு கூர்ந்துதான் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாள், சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடும் புனித நாள், அன்று சிவனுக்கு களி படைத்து வழிபடும் வழக்கம் வந்தது. ஏனென்றால் களி என்பது எளிமையின் சின்னம். அன்போடு கொடுத்த அன்னமே சிவனுக்கு மிகப்பெரிய நிவேதனம். அதனால்தான் இன்றும் திருவாதிரை அன்று சிவனுக்கு களி படைத்து அடியார்களோடு பகிர்ந்து உண்டால். ஓம் நம சிவாய.